அதர்வா நிமிஷா சசிகன் நடிப்பில் நம்ம நெல்சன் வெங்கடேஷ் இயக்கத்தில் வந்துருக்க படம் டிஎன்ஏ. இது தேட்டரில் வந்து ஒரு ஆவரேஜாக ஓடி ஹிட் ஆகி இப்போ வந்து டைரெக்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு. படத்தில் ஒன்று என்ன லவ் ஃபெயிலியரால் கல்யாணம் பண்ணாமல் இருக்க அதர்வா கொஞ்சம் மென்டல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால கல்யாணம் பண்ண முடியாமல் இருக்கிற நம்ம நிமிஷா சசிகன் இவங்க ஒன்று சேர்ந்து ஒரு குழந்தைய பெற்கிறாங்க. பெற்ற உடனே பார்த்தீங்கன்னா கையில் வாங்கின உடனே இது என் குழந்தை இல்லைன்னு வந்து நிமிஷா சசிகன் சொல்கிறாங்க. என்ன ஆச்சு, எப்படி ஆச்சு, இந்த குழந்தைங்க அந்த கடத்தில் இந்த ராக்கெட் வந்து எப்படி அதர்வா கண்டுபிடிச்சான்றத கிரிப்பிங்கான ஸ்க்ரீன் பிளே வந்து இயக்குனர் சொல்லியிருக்கிறாரு. இந்த படத்தில் முகமதுன்ற ஒரு ஹிந்தி ஆக்டர் வந்து ஒரு நம்ம புது உறவாக வெளியெலாம் கொண்டு வந்திருக்காங்க. அவர் நிறைய படங்கள் வெப்சீரிஸ் நல்லா நடிப்பார். அவரோட நடிப்பு இந்த படத்தில் நல்லாயிருக்கு. அதர்வா தனக்கே ரெடிமேட் கேரக்டர் தண்ணி அடிச்சுட்டு உட்காந்து லவ் ஃபெயிலியரில் புலம்புறது. இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக படத்துக்கு வந்து தேவையே இல்லை. ஒரு நல்ல படத்துக்கு அது தேவையில்லாமல் ட்ராக் பண்ணுது. ஏன்னா டிஎன்ஏ அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ண கூட குழந்தைய கடத்தினாங்க. குழந்தைய காப்பாற்றுறதும் போது முதலேருந்து கல்யாணம் பண்ணி கூட காமிச்சிருக்கலாம். அப்படி இல்லாமல் படத்தை இழுக்கிறதுக்கு நம்ம ஒரு ½ அன் ஹவர் லவர் விட்டு போயிட்டாங்கன்னு இவர் சரக்கு அடிச்சுட்டு நம்ம இதில் போய் டான்ஸ் ஆடுறாப்புல. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸு சமாதானம் பண்ணுறாங்க. வீட்டில் எல்லாமே படித்த குடும்பம் போல் இருக்குது. படிக்கிற அந்த தனுஷ் மாதிரி வீட்டில் வந்து அப்போ சேத்தனை உங்களுக்குறாப்புல. இதேமாதிரி நிமிஷா அந்த சைடில் வந்து அவங்க அம்மாவை கொஞ்சம் மூளை அடிச்சு கம்மியான மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எல்லாத்துலையும் வர மாதிரி கல்யாணம் பண்ணே குழந்தையெல்லாம் பிறந்துடுது. குழந்தை வந்து தன் குழந்தைன்றது அருமையாக கண்டுபிடிச்சிருது. இந்த எபிசோடை தவிர்த்துட்டு பார்த்தோம்னா படத்தில் வந்து ஒரு சூப்பரான விஷயத்தை கொண்டு போயிருக்காங்க. குழந்தை பிறந்தவொடனே எப்படி அதை வந்து கடத்துறாங்க, எந்தெந்த ஏரியாவுக்கு அதை விற்கிறாங்க அப்படின்ற சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. ஏற்கனவே நம்ம வந்து சோழன் ஒரு படம் ரிவ்யூ பண்ணியிருப்போம். அது ஒரு சீரியஸாக ரொம்ப கிரிப்பிங்காக போகும். அதோட கமர்ஷியல் வெர்ஷனாக இந்த டிஎன்ஏ இருக்குது. இந்த மாதிரி குழந்தை கடத்துற மாதிரி நிறைய படங்களை பார்த்துருப்போம். மருதானின்ற ஒரு ராணி முகர்ஜி படம் ஃபுல் அண்ட் ஃபுல் இதுதான். இதில் ப்ளஸ் என்னென்னா பாலாஜி சக்திவேல், அப்புறம் வந்து நம்ம ரமேஷ் திலக் இவங்களோட நடிப்பு ப்ளஸ் குழந்தை மேலே இருக்கிற எமோஷனல் டச் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு இந்த விதத்துலையும் கிரிப்பிங் மரமாக கொண்டு போயிருக்காங்க. பாலாஜி சக்திவேல் ஏற்கனவே ஒரு சின்ன வயசில் குழந்தை இறந்துன்னு அந்த ஒரு ஃபோட்டோவில் காமிக்கிறதுலாம் டேரக்டர் டச்சாக இருக்குது. அதேமாதிரி எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. இந்த நெட்வொர்க் வந்து அந்த எப்படி மாறி மாறி போகுது. படத்தோட ஆரம்பத்தில் வந்து முகமதை காமிக்கிறாங்க. அவருக்கு எப்படி போகிற முடிச்சு எல்லாமே படத்தில் சூப்பராக இருக்குது. மொத்தத்தில் அந்த அதர்வா பேக்ரவுண்டு நம்ம நிமிஷா சசிகன் பேக்ரவுண்டு மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் படம் வந்து போர் அடிக்காமல் கிரிப்பிங்காக கொண்டு போயிருக்காங்க. முக்கியமாக படத்தில் சொல்ல வேண்டியது, படத்தில் இந்த குழந்தைய கடத்த வரதா ஒரு கிழவி ரொம்ப சாதாரணமாக நெத்தியில் பட்டை அடிச்சுட்டு கேஷுவலாக வரும்போது அதுவும் கையில் வந்து ஏதோ முறுக்கு பச்சை கொண்டு வர ஒரு இதில் குழந்தை எடுத்துன்னு போடுறதுலாம் பகிர்ந்து இருக்குது. ரொம்ப கேஷுவலாக எல்லோரும் வாழ்வு கொடுக்குறேன்னு அந்த பொண்ணு வந்து போலீஸ் அந்த பொம்பளை சொல்கிற விஷயம்லாம் பகிர்ந்து கொண்டு போயிருக்காங்க. இந்த நெட்வொர்க்கில் யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க, ஒருத்தங்களுக்கு காலி பண்ணிட்டு வருது, இதெல்லாம் ஒரு வழக்கமான இதாக இருந்தாலும் அதர்வாவோட அந்த ஒரு நடிப்பு, குழந்தைய காணும் நிமிஷா சசிகனோட பதட்டம், பாலாஜி சக்தியோட யதார்த்தமான ஒரு உதவி, இதெல்லாம் சேர்ந்து படத்தை வந்து பார்க்குற மாதிரி ஒரு எலிவேஷனாக கொண்டு போயிருக்கு. குழந்தை பிறக்கிறது எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ தவம் இருந்து அந்த குழந்தைய பிறக்கிறாங்க. குழந்தை இல்லாதவங்க வந்து என்ன தான் அவங்களுக்கு வந்து கஷ்டம் இருந்தாலும் ஈஸியான மெத்தடில் ஒரு இல்லீகலாக அப்படி குழந்தைய தத்தெடுக்கிறாங்க. நிறையா எமோஷனல் விஷயத்தையும் வந்து இயக்குனர் அழகாக சொல்லியிருக்கிறாரு. வாங்கலாம் பஞ்ச்லைன் டிஎன்ஏ கொஞ்சம் டல்லாக இருந்தாலும் டோன்ட் மிஸ் இட். 2.75 ஸ்டார் ரேட்டிங். ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்கப்படம் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.